லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மினி பராட்டா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பீட்ரூட் பன்னீர் வச்சு நம்ம பண்ண போறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் கியூபா கட் பண்ணின பீட்ரூட் சேர்த்துட்டேன். குக்கர்லாம் பண்ணல. இதோட ஒரு கிரீன் சில்லி சேர்த்துட்டு 1/2 கப் போல தண்ணி விட்டு இதை வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்போ இதுல 1/2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த அரைச்சு வச்ச பீட்ரூட் பியூரியும் இதோட சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து ஒரு டோவா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்ட் டோவா. இப்போ இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவை வந்து ஓரமா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். 1 கப் பன்னீரை வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸ்கிராம்பிள்டு பன்னீர் தான் சேர்த்துட்டு இருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ணின கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பன்னீர் ஃபில்லிங் நம்மளுக்கு ரெடி. இதையும் குக் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இந்த மாவெல்லாம் வந்து சின்ன லெமன் சைஸ் உருண்டையா நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்க போறோம். நான் வந்து இங்க மினி பராட்டா தான் பண்ண போறேன் இன்னைக்கு. இப்போ இந்த உருண்டைகளை வந்து நம்ம ட்ரை ஃபிளார்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ரோட்டியா வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் இந்த பன்னீர் ஃபில்லிங்க சென்டர்ல வச்சுட்டு 4 சைட்லயும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நான் ஸ்கொயர் பராட்டாவா பண்ண போறேன். இப்போ கொஞ்சம் ட்ரை ஃபிளார் டஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து மினி ஸ்கொயர் பராட்டாவா நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். பேனை வந்து கிரீஸ் பண்ணிட்டு அது சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்து இந்த பராட்டாவை போட்டுட்டு 2 பக்கமும் குக் பண்ணிட்டு கொஞ்சமா நெய் தடவி எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் மினி பன்னீர் பராட்டாஸ் நம்மளுக்கு ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல் டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன்ல வெப்சைட்ல நிறைய ரெசிபிஸ் இருக்கு, பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.